அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. சமந்தான்றதுனால நமக்கு எல்லாருக்கும் வெளியே தெரியுது. இன்னும் தெரியாத புதுமுக ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேரு சூசைட் லெவல்ல கூட இறந்து போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஸ்கின் என்ன ஆகும்? ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு இயற்கையான தன்மையை நம்ம ஸ்கின்னு வந்து இழந்துரும். செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டு அந்த ஃபில்லர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா மேம்? எஸ், கண்டிப்பா. ஏன்னா சமந்தாவோட ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. சமந்தான்றதுனால நமக்கு எல்லாருக்கும் வெளியே தெரியுது. இன்னும் தெரியாத புதுமுக ஆர்டிஸ்ட் எத்தனையோ பேரு சூசைட் லெவல்ல கூட இறந்து போயிருக்காங்க. சான்ஸ்க்காக என்னென்னவோ பீலிங் பண்ணிக்குவாங்க, ஃபில்லர்ஸ் பண்ணிக்குவாங்க, நிறைய வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ல பணத்தை போட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வாங்க பளிச்சுன்னு ஆக்குற, சூப்பர் ஆக்குற, சர்ஜரி பண்ற, எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணிக்கிட்டே இருந்தா அந்த ஸ்கின் என்ன ஆகும்? ஸோ நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு இயற்கையான தன்மையை நம்ம ஸ்கின்னு வந்து இழந்துரும். மெடிசின் இல்லை அப்படின்னா இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி கூட நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், பாய்ஸ் அட்ராக்ட் பண்ணணும். லைக் என்னோட பாய் ஃப்ரெண்டை ஒரு டீமாக இருக்கேன் அப்படின்னா அதில் நான் பளிச்சுன்னு தெரியணும், என் மேலே அட்டென்ஷன் வரணும். வீடியோஸ் நிறைய எடுக்கிறாங்க இப்போ. ஸோ வீடியோஸில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதே வெளியே போகும்போது அதே அந்த ஃபில்டர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, கூட கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஸோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க ஸ்கின். ஏன்னா இப்போ நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாவில். ஐயோ, நான் உங்களை வீட்டில் அப்படி பார்த்துறேன், நேரில் எப்படி இருக்கீங்களே. அப்போ இந்த டாக் வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? ஃபில்டர்ஸில் எப்படி தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி தான் இன் பர்சனாக நான் தெரியணுன்றதுக்காக நிறைய கெமிக்கல் எடுத்துக்குவாங்க. கெமிக்கல் பீலிங், ஹைட்ரா ஃபேஷியல், ஃபில்லர்ஸு, ஏகப்பட்டது. இப்போ வந்து பிளட் ஃபேஷியல் கூட வந்துருச்சு. நிறைய ஆர்டிஸ்ட் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிளட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, பிளட் எடுத்து ஃபேஷியலாவும் பண்ணிக்கிறாங்க. அதுல ஏதாவது பிரைட்னஸ் வருது. ஸோ நல்ல லிப், அழகான லிப் என்ன பண்ணுவாங்க? ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பஃபி ஆக்குறாங்க. பார்த்தா ஆப்பிரிக்கன் மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் காமிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்காக அவங்க பண்றது. ஸோ இப்போ நம்ம ஃபுட் இன்டேக் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன ஃபுட்ஸ், எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமா. எக்ஸசைஸ்னா ரொம்ப கடுமையா வந்து உழைக்கிறது இல்லை. ஜஸ்ட் டான்ஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ், வாக் பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட். இதை குழந்தைங்களோட ஓடி பிடிச்சி விளையாடி பாருங்களேன். மொத்த பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ்லாம் அவ்வளோ நல்ல மூமெண்ட்ல இருக்கும். பாடி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஜஸ்ட் ஓடி பிடிச்சி விளையாடினா போதும். ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன விஷயம் தான். இதுக்காக நம்ம வந்து ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு அது மாதிரி எதுவும் இல்லை. வீட்டில் என்ன இருக்கும்? ஸ்கிப்பிங். இப்போ வரைக்குமே நான் ஸ்கிப்பிங் எடுத்துட்டு தான் இருக்கேன். அப்பார்ட்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய ஜிம்மு, நிறைய ஜிம் இருக்கு கிளப் ஹவுஸில். நான் இது வரைக்கும் யூஸே பண்ணல. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, யூஸ் பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கும்? அவ்வளோதான். ஸ்கிப்பிங் விளையாடுறது, குழந்தைங்களோட கீழே பார்க்கில் ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் எட்டு போடுறது, இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஸ்கின்னும் நல்லா இருக்கும், இளமையாக இருக்கும். சீக்கிரம் வந்து அந்த ரிங்கிள்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ ஃபுட் ரொம்ப முக்கியம், வாட்டர் ரொம்ப முக்கியம், ஃப்ரெஷ் ஜூஸ். இது சில பேர் ஐயோ இதுக்கெலாம் ரொம்ப காஸ்ட்லியாக பொமக்ரனேட் எல்லாம் சாப்பிடணுமா, அதெல்லாம் காஸ்ட்லியாச்சு, ப்ரொக்கோலி எடுக்கணுமா, நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக போடணுமான்னு இல்லை. சின்ன சின்ன ஒரு கொய்யக்கா சாப்பிட்டா கூடமே உங்களுக்கு நல்ல ஒரு பாடியில் இம்யூன் பவர் ஜாஸ்தியாகும், ஸ்கின் நல்லா இருக்கும். பப்பாயா எடுத்துக்கலாம். ஸோ பப்பாயாவில் ரொம்பவே ஸ்கின்னை வந்து ஒரு க்ளோ ஆக்கக்கூடிய ஒரு விட்டமின் இருக்கு. ஸோ அதே மாதிரி சீப்பாக என்ன கிடைக்குதோ, அந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அந்த ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இன்டேக் தான் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றதான் நீங்களும் சொன்னீங்க. நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க. ஆமாம், சாரான்னு பேர் வச்சுட்டு நிறைய பாட்டி வைத்தியத்துக்குள்ள நம்ம போயிட்டோமோன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அவங்களுக்கு. நிறைய பேர் கிட்ட கேட்பாங்க அதுதான். ஆனால் அதை அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகியிருக்கும், தேங்க்யூவும் சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி மிஸ் வாவ் தமிழா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா சொல்கிற டிப்ஸில் ஏதாவது ஒரு 5-6 டிப்ஸாவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். மிஸ் வாவ் தமிழா ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கும் கொடுக்கணும். திஸ் இஸ் சந்தோஷி ஸ்ரீகர். டோன்ட் forget to subscribe மிஸ் வாவ் தமிழா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. Thank you so much.